பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்த கேள்வி, புகைப்பிடித்தல், அதாவது புகைப்பிடித்தல் நோன்பை முறிக்குமா என்ற கேள்வி. ஷேக் அவர்கள் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கேட்கப்பட்ட கேள்வி. கேள்வியை எப்படி கேட்கிறார் என்றால், புகைப்பிடித்தல் என்பது உணவோ அல்லது பானமோ இல்லாத நிலையில், அதாவது உண்ணும் உணவாகவோ அல்லது பருகும் பானமாக இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த புகைப்பிடித்தல் என்று கேள்வி அவர்களே கேட்கிறார்கள். அவ்வாறு அது உடல் பகுதியை சென்றடையாத நிலையிலும், உடல் பகுதி அதாவது அந்த உட்பகுதிக்கு தொண்டைக்குள் அதாவது வயிற்றுக்குள் செல்லாத நிலையிலும் ஒருவருடைய நோன்பு முறிக்குமா என்று கேட்கப்படுகிறது. இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத காலங்களிலும் புகைப்பிடிப்பது ஹராமாகும். இது முதல் விஷயம். இரண்டாவது, ஒவ்வொரு பொருளையும் அருந்துவது என்பது அதற்குரிய முறையை பொறுத்தது. இங்கு புகைப்பிடித்தல் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு பானம் குடிப்பது போன்ற ஒரு செயலாகும். அதாவது ஒரு பானத்தை அருந்துவது போன்று ஒரு செயலாகும் இந்த புகைப்பிடித்தல் என்பது. அது மட்டுமல்ல, இது தீங்கு விளைவிக்கக்கூடிய தடுக்கப்பட்ட ஹராமாக தடுக்கப்பட்ட ஒரு பானமாகவும் இருக்கிறது. இந்த புகையை உட்கொள்வதை இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இது ஒரு குடிக்கும் பானமாகவே இதை பார்க்கிறார்கள். இவ்வாறு தான் மார்க்கம் பார்க்கிறது. இதிலிருந்து புகைப்பிடிப்பது ஒரு நோன்பாளியின் நோன்பை முறிக்கும் என்பதும் அதோடு அதில் அவர் பாவத்தாளியாகவும் ஆகிறார் என்பதும் தெளிவாகிறது என்று சொல்லி ஷேக் அவர்கள் ஃபத்வாவை முடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, புகைப்பிடித்தல் நோன்பை முறிக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போல ஒரு மற்றொரு கேள்வியும் கேட்கப்படுகிறது, புகைப்பிடித்தல் நோன்பை முறிக்காது என்று கூறுபவரின் கருத்தை பற்றிய உங்களின் அபிப்பிராயம் என்ன என்று ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள். அதுவும் மார்க்கத்திற்கும் சரியான கொள்கைக்கும் உட்பட்டவர்கள் யாரும் இப்படிப்பட்ட ஒரு ஃபத்வாவை குறித்து நாம் கேள்விப்பட்டதில்லை, அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் இருப்பினும் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் கேட்கப்பட்டுள்ளது, புகைப்பிடித்தல் நோன்பை முறிக்காது என்று கூறுபவரின் கருத்தை பற்றிய உங்களின் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்பட்ட போது ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், இது எவ்வித ஆதாரமும் இல்லாத ஒரு கூற்றாகும். இந்த கூற்றுக்கு எவ்வித ஆதாரம் கிடையாது. அதாவது புகைப்பிடித்தல் நோன்பை முறிக்காது என்ற கூற்று ஆதாரம் இல்லாதது. மாறாக அது ஒரு பானமாகும், அது அருந்துவதை போன்றதாகும். அதாவது 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 வயிற்று பகுதி, அதாவது இறைப்பையையும் உடலின் உட்பகுதியையும் சென்றடையும் ஒவ்வொன்றும் அது பயனுள்ளதாக இருந்தாலும் சரி அல்லது தீங்கு விளைவிப்பதாக இருந்தாலும் சரி நோன்பை முறிக்கக்கூடியதே ஆகும். எனவே புகைப்பிடித்தல் நோன்பை முறிக்கக்கூடிய செயல் என்பதை தெளிவாக ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் மறுபடியும் கூறுகிறார்கள்.